ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து யூனிவர்ஸையே ஆள்ற சிவபெருமான் கிராஃப்ட் ஐடியா இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். பொதுவாகவே கம்பிக்கோலம் அப்படின்றது ஒரு பசில் மாதிரி. அது யாரோ ஒருத்தவங்க அழகாக சிவலிங்கத்தில் போட்டிருந்தாங்க. அதையே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஈஸியாக நம்ம கம்பிக்கோலமாக ட்ரா பண்ணலான்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த மாதிரி நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி வுட் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம நல்லா அந்த வுட் எஃபெக்ட் வர மாதிரி அழகாக கொண்டு வந்துட்டு கோடு கோடாக பண்ணிவிட்டு இதில் நம்ம புள்ளி வச்சு பசில் கேம் விளையாடலாம். என்ன பசில்? கம்பிக்கோலம் சிவலிங்கம் பசில். புள்ளி வைக்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல 11 டாட்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சிடணும். இந்த 11 டாட்ஸை 3 ரோஸ்க்கு நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை சென்டர் ஆஃப் த பேப்பரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேப்பருடைய நடுவில் இருக்கணும். அடுத்து இந்த கார்னரில் 3 டாட், அப்புறம் மேலே 8 டாட். 8 டாட்டுன்னு வரும்பொழுது அந்த 11 டாட்ஸ் வச்சோம்ல அதுக்கு மேலே நம்ம வைக்கணும். அடுத்து அதுலேருந்து 4 டாட்டு 3 ரோஸ் வச்சுட்டு அப்புறம் மேலே 2 டாட்டோடு முடிச்சுட்டு கீழே 6 டாட்டு அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து 4 டாட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 6 டாட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கடைசியில் 8 டாட் வச்சு அழகாக நம்ம முடிச்சிடலாம். இது பார்க்கும் போதே உங்களுக்கு சிவலிங்கம் ஷேப்பில் வந்துடும். இப்போ கடைசியாக 10 டாட் வச்சு அழகாக யோனியையும் அந்த லிங்கத்தையும் நம்ம வச்சாச்சு. அடுத்து இதில் கம்பிக்கோலம் போடுறோம். இது நான் போடுற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கனாலே ஈஸியாக வரும். கடைசியாக போட்டதுக்கப்புறமா இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து கூட நீங்கள் அழகாக ட்ரா பண்ணலாம். யார் இந்த கோலத்தை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களோ செம்ம கிரேட்டுன்னு சொல்லணும். யூஸ்வலாக கம்பிக்கோலம் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் சரியாக இருந்தால் தான் அவங்களால போட முடியும். நிறைய பேர் மேத்ஸே எனக்கு வரலன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அம்மாலாம். ஆனால் கம்பிக்கோலம் மட்டும் பாருங்களேன், அப்படியே சூப்பராக போடுவாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எப்படி தான் இப்படிலாம் கொண்டு வருவாங்கன்னே தெரியாது. நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் நமக்கு. அதனால தான் அவங்க போட்டதை நான் அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது போடும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அது எப்படி இவங்க தாட்ஃபுல்லாக யோசித்து அவங்களே போட்டாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஸோ நிறைய கம்பிக்கோலம் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் செல்ஃபாக போடுறவங்க, ஓகேவா. நம்ம இமிட்டேட் பண்ணியிருக்கோம், பட் செல்ஃபாக போடுறவங்களாம் நிஜமாலே ஒரு ஜெம்முன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அழகாக நான் போடுறதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா கடைசியில் நான் போட்டு வச்சது இருக்கோம் இல்லையா, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சிவலிங்கம் ப்ராசஸ் இப்போ கம்பிக்கோலம் ஓவர். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போது இதை இன்னும் நான் டார்க்கன் பண்ணுறதுக்காக அது மேலே இன்னும் பட்டையாக அப்படியே லைன் போடுறேன். இதுக்கு நான் ஒயிட் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நம்ம ப்ரஷ் எடுத்து பண்ணோன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம சின்னதாக பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த பார்ட் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஸ்வீட் பாக்ஸில் எப்படி மாற்ற போகிறோன்னு தொடர்ந்து பாருங்கள். இப்போது பேலன்ஸ் இருக்கிற எல்லோ ஷீட் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம மறுபடியும் வுட் எஃபெக்ட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் வர மாதிரி எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம்லாம் நம்ம எல்லோ கலர் தான் தேவை, அதனால ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த ஸ்வீட் பாக்ஸில் இதை ஒட்ட போகிறோம். அதுக்காக பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் மெல்ட் ஆகாமல் ஓட்ட விழாமல் பார்த்துக்கோங்க. அதனால் பெட்டர் கம்மே யூஸ் பண்ணிவிடுங்க. 5 ரூபாய் ஃபெவிகால் கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம எல்லோ கலரை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எந்த ப்ரௌன் கலரும் கொடுக்காம எல்லோ கலருக்கு அழகாக இந்த மாதிரி நம்ம கம்மு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் கம் அப்ளை பண்ணுறதுல தான் அந்த ஸ்வீட் பாக்ஸில் அது எவ்வளோ அழகாக ஒட்ட போகுது அப்படின்றதுல நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்மு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வீட் பாக்ஸினுடைய இந்த ஓரத்தில் ஒட்டிடுங்க. அதே மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம எல்லோ கலர் 3 கார்னர்லேயும் எல்லோ கலர் ஒட்டிடலாம். இப்போது சென்டர் போர்ஷனில் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கோலம் சிவலிங்கத்தை அழகாக இதில் நம்ம ஒட்டிடலாம்.
சிவனுக்கு அடிஷ்னலாக நான் அந்த பிறை மட்டும் வரைஞ்சிருக்கேன். அது கூட நீங்கள் அழகாக என்ன கலரில் வேணுமோ, எல்லோ கலரில் வேணால் கூட எல்லோ கலரில் அழகாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சிவலிங்கத்தை சென்டர் ஆஃப் த ஸ்வீட் பாக்ஸ் அழகாக இப்படி நம்ம சூப்பராக ப்ளேஸ் பண்ணிடுறோம். இதுக்கு தான் இந்த ஸ்வீட் பாக்ஸினுடைய உள்பக்க அளவை வந்து நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோம். ஆசையாக ஒரு சின்ன லைட்டை தேடி கண்டுபிடிச்சி 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த மினி லைட் வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்வீட் பாக்ஸினுடைய ஓரத்தில் அழகாக இப்படி சுற்றி சுற்றி ஒட்ட போகிறோம். இது மெட்டல் ஒயர் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி வேணாலும் வளைக்கலாம். ஆனால் இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி செலஃபன் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். செலஃபன் டேப்பை ரொம்ப மெலிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்வீட் பாக்ஸினுடைய அந்த ஓரத்தில் அந்த மெட்டல் லைட்டை அழகாக வச்சு நம்ம இந்த செலஃபன் டேப்போடு சேர்த்து வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கார்னரில் அப்படியே ஒட்டிடலாம். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த ஒயர் எப்படி நான் 3 லேயருக்கு அப்படியே மேலே இந்த ஸ்வீட் பாக்ஸில் சுற்ற போகிறேன். அதனால் ஒவ்வொரு லேயர்லையுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி செலஃபன் டேப்பை குட்டி குட்டி பீசஸாக ஒட்டி அழகாக இந்த ஸ்வீட் பாக்ஸோடு சேர்த்து ஒட்டிட்டு போகிறேன். இப்போ பின்னாளில் வந்து இந்த லைட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. ஓகேவா? இப்போ இதை லைட் இல்லாமலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டோடு யூஸ் பண்ணாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நல்ல தெய்வீக எஃபெக்ட் கிடைக்கும். அதை வீடியோ எண்டில் பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இப்போது லைட் எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட் ஹோல்டர், அந்த பேட்டரி ஆப்பரேட்டட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அது நமக்கு பின்பக்கத்தில் வரா மாதிரி வச்சுட்டு இப்படி டபுள் டேப்பை யூஸ் பண்ணி அதை இந்த பாக்ஸுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம டபுள் டேப்பை ஓட்டிட்டு அதில் அந்த பட்டன் இருக்கிற ஹோல்டரை வந்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த வேலையும் ஓவர். இப்போ லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு அப்படியே சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் டேப் வந்து ஒட்ட போகிறோம். எப்படின்னா இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு 4 பக்கமும் அவுட் சைடில் டபுள் டேப் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த லைட் ஹோல்டர் இருக்குல்ல, இதுலேயும் ஒட்ட போகிறோம். இப்போ இந்த டபுள் டேப் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டிக்கிங் ஏரியா வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை அழகாக சுற்றி இப்படி 4 பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒட்ட போகிறோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் நான் எதுக்கு ஒட்டுறேன்னா இதுக்கு ஒரு பெர்மனெண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதே மெத்தடில் நீங்கள் தினமும் ஒரு 1/2 முழம் மல்லிப்பூவோ இல்லை 1/2 முழம் வேறு ஏதாவது வாசனை மலரையோ இதில் அப்படியே நீங்கள் மாட்டி விடுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சாமி படத்துக்கு தினமும் வாசனை பூ போடுற பழக்கம் இருக்கிறவங்க இந்த கிராஃப்ட் ஐடியா பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹால்லேயோ இல்லைனா உங்கள் லிவிங் ரூம்லேயோ நீங்கள் அழகாக இதை மாட்டிட்டு அதில் அதே மாதிரி பூ வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாலே அப்படியே நறுமணம் வீசும். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் தேவையில்லை, இதுவே போதும். இல்லைனா உங்களுக்கு இந்த பூ வைக்கிற பழக்கம்லாம் தினமும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் கூட நம்ம அழகாக பேப்பரில் கூட பண்ணி மாட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். பூவே இல்லாமல் கூட நீங்கள் அழகாகவும் ஒரு வால் டெக்கராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப தெய்வீகமாக அழகாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி பண்ணிட்டோம். பேக் சைட்லேயும் இதே மாதிரி டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கதவுகளில் இல்லை எந்த இடத்துல நீங்கள் ஒட்டி இதை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வீடியோ எண்டில் பார்க்கலாம். இப்போ இதை திருப்பி நமக்கு எங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு சிவலிங்க கோல வடிவில் ஹோம் டெக்கர் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல தீமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு அழகாக நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இல்லை உங்கள் கதவு ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அழகாக நீங்கள் இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே அந்த எல்இடி லைட்டுக்கான அந்த பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா
கண்டினியூஸாக லைட் எரியணுமா, இல்லை வந்து அப்படியே விட்டு விட்டு மினுக்கு மினுக்குன்னு லைட் எரியணுமா, இல்லை லைட் வேணாமா, லைட்டு ஃபுல்லாக இருக்கணுமா, எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைட் இல்லாமலும் இதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பூ சுற்றி வைக்காமலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸிலிருந்து அழகான தெய்வீக சிவலிங்கம். சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இதில் இந்த மாதிரி கீ ஹோல்டராக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அவசரத்தில் நம்ம வெளியே போகும்போது கூட சிவபெருமான் அருளோட கிளம்புற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைச்சிரும். எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. நம சிவாய.